இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தீமையை விட்டு விலகுங்கள். உங்களை ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தீமையை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் இன்று உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை இந்த உலகத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், எனக்கு அநேக ஞானங்கள் தெரியும், அநேகருக்கு நான் நீதி சொல்கிறேன், நான் அநேக புத்தகங்களை படித்திருக்கிறேன், வேதங்களை படித்திருக்கிறேன், பட்டங்களை பெற்றிருக்கிறேன், நான் அதிகாரியாயிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபடுவீர்கள். ஆனால் தீங்கானவைகளை செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை வாந்தி பண்ணி போடுவார். பாவம் உங்கள் வாசப்படியிலே படுத்து கொண்டிருக்கும். எனவே பாவத்துக்கு விலகி ஓடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமையை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ என்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என் வார்த்தைகளை கேளாதிருக்கிறவன் பொய்யன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அநேக அதிகாரங்கள் நமக்கு இருந்தாலும் நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு நீங்கள் தீமையை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் இன்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுகிறார். எனவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தரோடு கூட பயபக்தியோடு கூட அவரோடு கூட இணைந்து அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.